இன்னைக்கு எங்க கொல்லியில உளுந்து எடுக்க போறோங்க. அதுக்கு அருவாவும் ரெடி, ஆளு ரெடி, கழனியும் ரெடி. ஆனா வாடா அறுக்கத்து மட்டும் தான் பாக்கி இருக்குது. வாடா போய் அறுக்கலாம் சொல்லிட்டு போதுங்க எங்க அம்மா. போய் அறுக்கலான்னு போய் குண்டே எல்லாம் குள்ள வாண்டாட்டுங்குதுங்க. மழை மட்டும் வந்துருந்துச்சுன்னா பக்காவா வந்திருக்கும். சரி வாங்க போய் அறுக்க போலான்ட்டு ஏதோ முள்ளு செடி கழனி செடி எது வெட்டுற மாதிரி போய் மாங்கன்னு வெட்டுறங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் மனு பைத்தியக்கார நாட்டு பண்ணிக்கார எங்க அம்மா அது உள்ளே பார்த்தா அம்மா தத்த புடிங்க வச்சுட்டு சரி ஏன்னா வாய்க்கு ருசியா செஞ்சு வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு அட களிவுண்டிய செஞ்சு வச்சு சாப்பிட்டுங்குதுங்க எங்க அம்மா. சரி வேற வழி இல்லை என்ன பண்றதுன்னு அதையும் சாப்பிட்டுட்டு இந்த பொங்கலுக்கு ரேஷன் கார்டில் குத்தாங்க பண்ணிக்கிறேன். அம்மா நல்லா சாப்பிடாம அதை எடுத்துன்னு வந்து பீஸ் போட்டு இந்த கொல்லியில தண்ணி தாக்க எடுக்கக்கூடாதுன்ட்டு நல்லா கட்டிச்சு துணுங்க. நானும் எங்க அம்மா ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டமா போச்சுங்க. யாருமே வரல. சரி வாங்கடி அம்மா 220 ரூபாய்ச்சு கொடுக்குறேன் வந்து உளுந்து கொடுங்கன்னா யாரும் வரமாட்டேன்ட்டாங்க. எங்க அம்மா சும்மா இல்லாம காலேஜ் லீவ் போடுற கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நைட்னு வந்து இந்த உளுந்து புடுங்க வச்சுச்சுங்க. குள்ளமா இருந்தாலும் கும்முன்னு இருக்குன்னுவாங்கல்ல அதுக்கு இது செட் ஆகும். சும்மா முத்தா இருந்துச்சுங்க. சரின்ட்டு மூட்டையில தூக்கி போட்டு எல்லாத்தையும் ஒன்னா போலான்ட்டு மூட்டை வெட்டி எடுத்து போட்டாங்க. ஏதோ 2 பேர் நானும் எங்க அம்மா மட்டுமே. அம்மா அதை புடிங்க கையெல்லாம் கீசின்னு போதுங்க. அந்த செடியை புடுங்கிறதுக்குள்ளே என் கை ஒரு வழியாயிடுச்சு. சரி அருவாதாங்க இதே அருவாலை வச்சு அறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறுத்த அருவா கையை கிறுக்கி விட்டுச்சு. அங்க கீசின்னு ரத்தத்துல ரொம்ப முடியலங்க. கஷ்டமா போச்சு. ஆனா ஒரு நாள் எங்கள் கைகள் ஓங்கும். எதுக்குடா தெரியல அதை யோசிக்க மாட்டேனே.